இங்கே என்ன பண்ணுறாரு, அன்புக்கு வந்து ஒரு மாதிரியாவது அப்படியே வந்து மயக்க வர்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு அன்பு. காலைல நம்ம சுகர் மாத்திரை போடலையா, அதனால தான் இப்படி ஆகுதா, சே நம்ம இப்படி தான் மறந்துடுறோமோ தெரியலையே, எப்படியாவது இந்த வேலையை முடிச்சு சீக்கிரமாக அமுச்சிடணும், அதுக்கப்புறம் வந்து சுகர் மாத்திரை உடனே போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வந்து மயக்கத்துலேயும் வந்து வேலை செஞ்சு எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு முடிக்கிறார் அன்பு. இங்கே வந்து அன்பு என்ன பண்ணுறாரு, கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து இறக்கட்டி வந்து அனுப்புறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காரு. மற்றவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாமல் அப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இது வேலைக்கே ஆகாது, நம்மளே செஞ்சிடலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் இது இறக்கட்டிட்டு இருக்கும்போது கரெக்டாக அன்பு வந்து அப்படியே மயக்கச்சு விழுற மாதிரி ஆயிடுறாரு. அப்படியே விழ போகிறாரு. கண்மணி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க, அன்பு அன்புன்றாங்க. ஆனால் அவரால் எழுந்துக்கவே முடியல, டோட்டலாக வந்து பிளாங்க் ஆகிடுது அவருக்கு. உடனே வந்து கண்மணி யோசனை பண்ணுறாங்க, இப்போ என்ன பண்ணுறது, அன்பு சார் வந்து இந்த மாதிரி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்குறாங்க. உடனே வந்து சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக இவர் வந்து டேப்லெட் போடாமல் இருந்திருக்கணும், அதனால தான் இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ண கண்மணி என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து சரி அவரோட வீட்டில் வந்து டேப்லெட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வந்து எடுத்துகிட்டு சொல்கிறாங்க டேப்லெட்டை. இங்கே வந்து சரி அன்பு சார் இல்லாத எப்படி வண்டியெல்லாம் அனுப்புறது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே டெலிவரி எல்லாத்தையும் வந்து கண்மணி வந்து ரெடி பண்ணிடுறாங்க. இங்கே வந்து அன்புக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு அன்பு கண்ணை திறக்கிறாரு. அப்போ வந்து அன்பு ரொம்ப பதறி போகிறார். கண்ணை திறந்தோன்னே எனக்கு என்ன ஆச்சு, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அபர்ணா வந்து அன்பு இப்போ பரவாயில்லையா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. இல்லை இப்போ எனக்கு பரவாயில்ல அப்படின்னோடனே நல்ல காலம் கண்மணி தான் உங்களை வந்து காப்பாற்றினாங்க, இல்லைன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகுறது, நீங்கள் டேப்லெட் போடலையா அதனால தான் அப்படி ஆகிடுச்சா அப்படின்னு டாக்டர் சொன்னார். பரவாயில்ல அன்பு, அது வரைக்கும் கண்மணி இந்ததால் வேலை ஆச்சு அப்படின்னோடனே அச்சோ போச்சு அப்படின்றாங்க. என்ன ஆச்சு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா கேட்குறாங்க. நான் கரெக்டாக டைமுக்கு அனுப்பணும்னு நினச்சிருந்தேன், ஐயோ இப்போ ஆர்டருக்கு என்ன பண்ணுறது, ஐயோ பெரிய பிரச்சனை ஆகிடுமே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்மணி எல்லா வேலையுமே பார்த்துட்டாங்க, எல்லா ஆர்டரும் சொன்னபடி சொன்ன டைம் காமிச்சிட்டாங்க அப்படின்னோடனே உண்மையிலேயே கண்மணி கிரேட் தான் இல்லை அன்பு அப்படின்னு சொல்லிட்டோன்னே அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறார் அன்பு. அடுத்து கண்மணி வந்து பார்க்க வராங்க. இப்போ பரவாயில்லையா, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க. உன்னை கண்மணி பார்த்துட்ருக்காரு அன்பு. அப்படியே சட்டுன்னு வந்து அவங்களோட அந்த இமை விலகாமல் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்த கண்மணி வந்து என்னாச்சு, இப்போ ஓகே தானே உங்களுக்கு, இந்த மாதிரி டேப்லெட்லாம் ஒழுங்காக எடுத்துக்க கற்றுக்குங்க, அப்பப்போ இந்த மாதிரி டேப்லெட்லாம் வந்து ஒழுங்காக இல்லாமல் பண்ணால் இந்த மாதிரி தான் நடக்கும், சின்ன குழந்தை ஒன்றும் கிடையாது உங்களுக்கு டேப்லெட்லாம் கரெக்டாக போடாமல் இருக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு அன்பு அமைதியாக சிரிச்சுட்டு அமைதியாக இருக்கார். இங்கே வந்து அபர்ணா வந்து என்ன இவங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க, அன்பு உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக டேப்லெட் போடணும்னு சொல்கிறாங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு டேப்லெட் போடணும்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே இல்லை நான் தான் சொன்னேன் அப்படின்னா, ஓ அப்படிங்களா அப்படின்றாங்க. இவளுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒன்றும் இல்லை சின்ன ப்ராப்ளம் தான் அப்படி சொல்லி சொன்னாலும், ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, உங்களுக்கு சாப்பாடு நான் எடுத்துகிட்டு வந்து தரேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னோடனே உடனே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வராங்க. நம்ம வந்து தேன்மொழி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து, என்னங்க நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, நான் தான் இப்போ தான் அன்புக்கு கொடுக்கலான்னு நினச்சேன், கண்மணி சாப்பாடு கொடுக்க சொல்லி இந்த டேப்லெட்டையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா போட சொல்லி, சார் இந்தாங்க சார் இந்த டேப்லெட்டை போட்டுப்பீங்களா சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சாப்பிட போகிறாரு. உடனே அப்புறம் வந்து நான் கொடுக்கட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அந்த டேப்லெட்டையும் போடுறாரு. சார் பரவாயில்ல சார், கண்மணி உங்கள் மேலே கோவமாக இருக்காங்க, எப்பவும் உங்ககிட்ட சண்டை போடுறாங்க, ஆனால் வந்து ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து பார்க்குறாங்களே சார், பரவாயில்ல சார், அவங்க பயங்கரமான ஆளாக இருக்காங்க சார், அவங்கக்கிட்டேயும் இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்குது பாருங்களேன், கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சும்மாவா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா வந்து சொல்லிட்டுருக்காங்க கண்மணியை பற்றி. அதை கேட்ட கண்மணியை பார்த்து யோசிச்சுட்டு அவங்க வந்து டேப்லெட் கொடுத்தது, அவருக்கு உடனே ஓடி வந்து பார்த்தது, அது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்க்குறாரு அன்பு. பழையபடி அவருக்கு ஒன்றுன்னா துடிச்சது, அதுக்கப்புறம் நிறைய டைம் அவர் காப்பாற்றிருக்கிறது, அது எல்லாமே இதோட கண்மணி எத்தனை வாட்டி என் உயிரை காப்பாற்றிருக்கா, உண்மையிலேயே அவளுக்கு நான் நன்றி கடன் பட்டவன் தான், ஆனால் அவள் அந்த நிமிஷத்தில் என் பாட்டி அந்த மாதிரி சொல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் வந்து கண்மணியே கூட நான் இருந்திருப்பேன், அவளும் நானும் ஒன்றா இருந்திருப்போம், அவள் அப்படி சொன்னதால் தானே இவ்வளோ பிரச்சனை, மற்றபடி அவகிட்ட இருக்க நல்ல குணங்கள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. இங்கே வந்து வந்துடுறாரு ஜீவா. அன்பு இப்போ பரவாயில்லையா, உங்களுக்கு ஏதோ மயக்கடிச்சு விழுந்துட்டீங்கன்னு சொன்னாங்களே, இப்போ பரவாயில்லையானோன்னா பரவாயில்ல ஜீவா நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் அன்பு இப்போ எல்லா வேலையும் உங்கள் தலைமையில் போட்டுக்கிறீங்க, இவ்வளோ பேர் இருக்காங்களே செய்யறதுக்கு, இது நீங்கள் மட்டும் தான் செய்யணுமா என்ன அப்படின்னோடனே பரவாயில்லைங்க விடுங்க அப்படின்றாங்க. சரி சரி நல்ல காலம் கண்மணி வந்து கரெக்டாக அந்த சாப்பாடெலாம் அனுப்பிச்சிட்டா, நல்ல ரிவ்யூவும் வந்திருக்கு அப்படின்றாரு.